Taste the Daily. திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் பயன்பாட்டிற்கு வந்துள்ள இரண்டாவது முனையத்தின் முக்கிய அம்சங்களை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் 1112 கோடியில் இரண்டாவது முனையம் 61,634 சதுர மீட்டர் பரப்பிற்கு கட்டப்பட்டுள்ளது. புறப்பாடுக்காக 10 நுழைவாயில்கள், வருகைக்காக 6 நுழைவாயில்கள், 60 செக்-இன் கவுண்டர்கள், இமிகிரேஷன் பிரிவுக்காக 40 கவுண்டர்கள், 15 எக்ஸ்ரே மிஷின்கள், 3 விஐபி லவுஞ்சுகள் அமைக்கப்பட்டுள்ளன. பயணிகளின் உடைமைகளை எடுத்து வர சாய்வு தள கன்வேயர் பெல்ட்டுகள் அமைக்கப்பட உள்ளது. அதிநவீன வசதிகளுடன் கூடிய கண்காணிப்பு கோபுரம் மூலம் ரன்வேயின் எந்த ஒரு பகுதியையும் 360 டிகிரி கோணத்தில் கண்காணிக்க முடியும். சுற்றுச்சூழலை பாதிக்காத விமான நிலைய முனையமாக 4 ஸ்டார் கிரேடு வாங்கியுள்ளது இரண்டாவது முனையம். இந்தியாவிலேயே முதலாக 4 நட்சத்திர அந்தஸ்தை பெற்ற முதல் விமான நிலைய முனையமான திருச்சி முனையத்தில் கழிவு நீரை மறுசுழற்சி செய்யும் திட்டத்தை மும்பை ஐஐடி செயல்படுத்தி உள்ளது. 2 அடுக்கு விமான நிலைய முனையமாக உள்ளது. விமான நிலைய மேற்கூரை மற்றும் சுவர்கள் மூலம் 3 மெகாவாட் மின்சக்தியை சூரிய ஒளி மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய பசுமை விமான நிலையமாக உருவாக்கப்பட்டுள்ளது. 11 ஏப்ரான் பேஸ் இருக்கு. அப்புறமா 3480 பேசஞ்சர், பீக் அவர் பேசஞ்சர். ஸோ அப்படின்னா ஒரு மணி ஒரே நேரத்தில் 12 ஃபிளைட் ஹேண்டில் பண்ணலாம். இது ஒரு மிகப்பெரிய இன்னும் நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டிலேயே இன்டர்நேஷனல் பேசஞ்சரோட பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அப்புறம் நம்ம திருச்சியில தான் இருக்கு. திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் செயல்பட உள்ள புதிய முனையத்தில் வருடத்திற்கு 45 லட்சம் பயணிகளை கையாள முடியும். திருச்சியிலிருந்து தற்பொழுது 9 நாடுகளுக்கு நேரடியாக விமான சேவை உள்ள நிலையில் விரைவில் 15 நாடுகளுக்கான விமான சேவையை விரிவுபடுத்த முடியும். எக்ஸிஸ்டிங் டெர்மினல் பில்டிங்ல இனிமே ஒரு ஸ்லாட்டு கூட நைட் நேரத்தில் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு கன்ஜெஷன் இருந்தது. இப்போ புது டெர்மினல் பில்டிங் வந்ததுனால நம்ம இன்னும் எவ்வளோ ஸ்லாட் வேணா நைட்டு கொடுத்துக்கலாம். இதனாலேயே நிறைய ஏர்லைன்ஸ் தன்னுடைய அதாவது சர்வீஸ் இன்க்ரிமெண்ட் பிளானை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டாங்க திருச்சியில. இப்போ புது டெர்மினல் பில்டிங் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், இண்டிகோ, இன்னும் புதுசா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ல இருந்து வரக்கூடிய விமான நிறுவனங்கள் எல்லாமே தங்களுடைய சேவையை விரிவுபடுத்துவாங்க. அதனால ஆட்டோமேட்டிக்காவே பயணிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும். பயணிகள் எண்ணிக்கை அதிகரிக்க அரசுக்கும் சரி, ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கும் சரி வருவாய் தான். முக்கியமாக திருச்சி விமான நிலையத்தில் இரண்டாவது முனையத்தில் பிரீமியம் பிசினஸ் கிளாஸில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு ஓய்வெடுக்கும் அறை தனியாக கட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருந்த முனையத்தில் இந்த வசதிகள் இல்லை. இனி பழைய முனையம் செயல்படாது என்றும் இரண்டாவது முனையம் முழுவீச்சில் செயல்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்லஸ். Taste the Daily.